நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன தெளிவுரையாக இந்த 2025 ஆவணி மாதம் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா? பொதுவாகவே அந்த தமிழ் மாதத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு அமைப்புகளில் இருப்பார். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகனான தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய உயர்நிலை அமைப்போடு அவர் சிம்மத்திலேயே வலுவாக இருப்பார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல நிலைமை. அதை போலவே சூரியனுக்கு 11 அதாவது குரு மிதுனத்தில் இருக்க, சனி அங்கே மீனத்தில் இருக்க, சுக்கிரனுடைய புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகள் இதில் ஒரு பெரிய விஷயம். அதே போலவே இன்னொன்றையும் சொல்லிடணும், கன்னியில் செவ்வாய் இருப்பது அது ஒரு சுபமான ஒரு நல்ல நிலைமை. ஆக புதனுடைய வீடுகளில் அனைத்து 2 கிரகங்களும் குருவும் செவ்வாயும் இருக்கிற ஒரு அமைப்பு. கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய இந்த கிரகங்கள் இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார் என்பதும் பெரிய வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை. இப்பொழுது 12 ராசிக்காரர்கள் மீனம் முதல் மேஷம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமுள்ள மாதமாக இந்த மாதம் அமையும். செவ்வாய் மாதம் முழுவதும் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராஜயோகாதிபதி ஜீவனாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறது. தொழிலில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்றதை காட்டுது. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இப்போது தொழிலில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, முகத்தில் ஒரு தேஜஸ் வரும், காசு பணம் வரும். மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் காசு பணம் தானே. 2ஆம் இடத்துல ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் தனாதிபதியாகி அப்படியே ஆட்சியாக இருப்பது, 3ஆம் இடத்துல ராஜயோகாதிபதி கிரகமான உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த செவ்வாய் 3ஆம் இடத்துல வலுவாக மாதம் முழுவதும் இருப்பது என்பது பணவரவுகளுக்கு தடையில்லாத ஒரு அமைப்பு. பணம் எதில் வருது? வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் தான் வருது. இந்த வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள் இப்போது முழுமையாக நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் உண்டுங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் இருப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். புது வேலை கிடைக்கும். வேலை போனால் கூட கவலை கிடையாது, புது வேலை கிடைக்கும். தைரியமாக நம்பி தொழிலை ஆரம்பிக்கலாம், தொழிலை மாற்றலாம், புது கிளை ஆரம்பிக்கலாம், வியாபாரத்தை புதுசாக ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே வியாபாரத்தில் போட்டியாக நமக்கு எதிரில் உட்காந்துக்கிட்டு விலை குறைச்சி விற்று அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு நம்மளை பற்றி பொய் பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருந்த போட்டியாளர்கள் எல்லாருமே அப்படியே ஒளிவாங்க. நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். சரி, வேலை எப்படி இருக்குது, வேலை செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சம்பள உயர்வு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், முதலாளி மேனேஜர் ஒத்துக்கவே இல்லை. அவங்க இந்த மாதத்திலேயே அதற்கான இவருக்கு சம்பளத்தை கொடுக்கலாம், இவருக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுக்கலாம் என்கின்ற மாதிரியாக அத்தனை அமைப்புகளும் ஜீவன அமைப்புகளில் வலிமையான நல்ல நிலைமைகள் ஏற்படக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழல். கடந்த 2 வருஷமாக புருஷன் பொண்டாட்டி சண்டையாக இருக்குது. கோர்ட்டில் இருக்கிறேன், அதில் இருக்கிறேன், இதில் இருக்கிறேன், கேஸ் போட்டிருக்கிறேன், பிரிஞ்சிடலான்னு பார்க்குறேன், அப்படி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன்றவங்க எல்லாமே குழந்தைங்க பிரிஞ்சிட்டோம்னா குழந்தைங்க என்ன ஆகுறது, என்ன ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் என்கின்ற மாதிரியாக பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் நீங்கள் பரிசீலிக்கக்கூடிய அதன்படியே நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இன்னொரு விஷயத்தை பளிச்சுன்னு சொல்லணும். பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் விஷயம்னு சொல்லுவோமே, மார்க்கெட்டிங் அதாவது காரில், இதில், பஸ்ஸில், வண்டியில் போயிட்டு ஒரு பொருளை விற்கணும் அப்படின்ற அலைஞ்சு தெரிஞ்சக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருக்கிறவங்க, தொலைபேசியில் பேசி வாடிக்கையாளரை பிடிக்கக்கூடிய அந்த வாய்ஸ் பணியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்திலிருந்து அதிகமான ஒரு சம்பளம், வருமானம் எல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பம் சிறப்பாக இருக்கும், கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும், வாழ்க்கை துணை இவர்தான் என்பதை இந்த மாதத்திலே ஒரு நிச்சயார்த்தமோ ஏதோ ஒன்று நடக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதி தரக்கூடிய நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம்.